ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோனா பிகானீர் ட்ரிப்போட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா கேமல் ரிசர்ச் சென்டருக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ரிசர்ச் சென்டர்லேயும் மியூசியம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகானீரி கேமல் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா பால் வந்து எடுக்கிறதுக்காக, அதுக்கப்புறமா விவசாய நிலத்துக்காக யூஸ் பண்ணுவாங்களாமா. இந்த பிகானீரி கேமல் வந்து என்ன கலர் டார்க் பிரவுன் கலர்ல இருக்கும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட பழைய வீடியோல எல்லாம் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறமா இது பிறக்கும் போது பாத்தீங்கன்னா 41 கிலோ இருக்குமாமா. அதுக்கப்புறம் நல்லா அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 600 கிலோ வரைக்கும் வளருமாமா. இதோட ஹேர் எல்லாம் யூஸ் பண்றாங்க நான் சொன்னேன்ல, அது வந்து 800 கிராம் வரைக்கும் தருமா ஒரு வருஷத்துக்கு. பால் பாத்தீங்கன்னா டெய்லியும் கிட்டத்தட்ட 7 லிட்டர் பக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அடுத்தது ஜெசல்மீரி கேமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா ரேசிங்க்கு, அதாவது கேமல் ரேஸ்லாம் இங்க வைப்பாங்க. அதுக்காக தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்களாமா. கேமல் ரேஸ்லாம் அடுத்தடுத்து வர வீடியோல உங்களுக்கு வரும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் பிரவுன் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பிறக்கும்போது 31 கிலோ இருக்குமாமா. வளரும் போது பாத்தீங்கன்னா 595 கிலோ வரைக்கும் இது வெயிட் ஏறும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதோட ஹேர் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 750 கிராம் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா மேவாரி கேமல் அப்படின்னு இருக்குதுல, அது பாத்தீங்கன்னா மெயினா பால் அந்த சோர்ஸ்க்காக தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் கச்சி பிரீடு, அந்த பிரீடு பாத்தீங்கன்னா மெயினா இதுவும் பாலுக்காக தான். அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா பிறக்கும் போது உங்களுக்கு 38 கிலோ இருக்குமாமா. அதுக்கப்புறம் நல்லா அடல்ட்டா வளர்ந்துச்சுன்னா 575 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வருஷத்துக்கு 650 கிராம் வரைக்கும் அந்த ஹேர் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குமாமா. அதுக்கப்புறமா பால் பாத்தீங்கன்னா டெய்லியும் 7.5 லிட்டர் வரைக்கும் கொடுக்குமாமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அபார்ஷனான கேமலாமா. அதாவது வயிற்றுக்குள்ள எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். கேமல் இப்படிதான் வயிற்றுக்குள்ள இருந்திருக்கும் போல. அது ஆக்சுவலாக அந்த அபார்ஷனான அந்த குட்டி அதான் வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று பாருங்களேன், இன்னுமே ரொம்ப குட்டியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ப்ரிசர்வேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பீசஸ் மாதிரி தான். அது இல்லாமல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேமலோட எலும்பில் பண்ணதாமா. குட்டி குட்டி ஷோ பீசஸ், அதுக்கப்புறமா தலைக்கு குத்துற கிளிப்பு முதற்கொண்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். ஜுவல்லரி பாக்ஸு எல்லாமே வந்து அந்த கேமலோட எலும்புல பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது குதிரை மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமல் வந்து சின்னது அந்த குட்டியா இருக்கும்ல, அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி பெருசு. அதுக்கப்புறம் நிறைய ஆர்ட் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே கேமலோட எலும்புல பண்ணது. அதுக்கப்புறமா இந்த லேம்பு பார்த்தீங்கன்னா கேமல் தோல் இருக்குல்ல, அந்த லெதர் வச்சு பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து கேமல் ரைடு போடுறது அந்த மாதிரி வந்து சில ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அந்த கேமலோட லெதரில் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா கேமல் வந்து அப்படியே உட்டில் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது மாதிரி எங்கள் வீட்லேயும் நாங்கள் ஒன்று வச்சுருக்குறோம். பிஎஸ்எஃப்ல, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து கேமல் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து அந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஷூ எல்லாம் பாருங்களேன், இது வந்து ஃபுல்லாக கேமல் லெதரில் பண்ணது. இங்கே நீங்கள் ராஜஸ்தான் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கேமல் லெதரில் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா கேமல் ஃபர் இருக்குல்ல, அதை வச்சு செய்யக்கூடிய கொஞ்சம் கார்பெட் மாதிரி அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே கேமலோட அந்த மேலே மாட்டுவாங்கல்ல டிசைன் பண்ணுறதுக்கு, டெக்கரேட் பண்ணுறதுக்கு, அது எல்லாமே வந்து கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கேமல் மேலே போடுவாங்க. கேமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக கிளாஸ் போட்டிருந்தனால அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்னால சரியாக தெரிய மாட்டேங்குது. கேமல் மேலே வச்சு இதில் உட்கார்றதுக்காக அந்த காலத்தில் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே கேமல் மேலே உட்காராம அதில் வந்து கொஞ்சம் ஒரு குஷனிங் எஃபெக்ட்லாம் கொடுத்த மாதிரி ஒரு இது செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமல் ஹேர் வச்சு பண்ணால் அந்த கிளாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% கேமலோட ஹேரு, அதுக்கப்புறம் மீதி வந்து
உள் இருக்குல்ல அது வந்து வச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அந்த கேமலோட ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கேமலோட ஹேர் வச்சு பண்ணக்கூடிய கிளாத்து தான். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க கேமல் ஹேரு. மற்ற ஹேர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கேமலோட ஹேரும். எப்படிலாம் கேமல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்களேன், காய்கறி வண்டி அவங்க கொண்டு போகிறாங்களே விற்கிறதுக்கு, அது கூட வந்து ஒட்டகத்தால் தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா டெசர்ட்லலாம் எப்படி யூஸ் ஆகுது அதை பற்றி வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கேமல் ஃபரில் பண்ணக்கூடிய பெட்ஷீட்ஸ் மாதிரி, கார்பெட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸு. இது எல்லாமே கேமல் சாப்பிடக்கூடிய தீனி. அது எல்லாமே வந்து தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க, என்ன நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கேமலோட தோல், ஒட்டகத்தோடது. அது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. டச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் டச் பண்ணும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வச்சு தான் நிறையா பண்ணுவாங்க. இங்கே உங்களுக்கு வச்சுருக்குறாங்க பாருங்களேன். கேமல் ஹேர் கூட கொஞ்சம் சில்க் வந்து மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா உள் வந்து மிக்ஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரிஜினல் கேமல் ஹேர் மட்டும் வச்சு பண்ணாங்கன்னா அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும், இது வந்து ஏதோ கார்பெட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாமே நம்ம வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஃபுல் கேமல் ஹேர்னால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஹாஃப் கேமல் ஹேர் ப்ளஸ் வேறு ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதெல்லாமே வந்து நம்ம டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு சூப்பராக ஒரு கேமல் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து அங்கே நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸு அது எல்லாமே பற்றி கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமலோட ஃபர்ரு அதெல்லாம் வச்சு நிறையா கார்பெட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அது எல்லாமே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷால்வை நம்ம குளிருக்கு போத்துவோல, அது எல்லாமே வந்து கேமலோட ஃபர் வச்சு பண்ணது. சூப்பராக இருந்துச்சு கேமல் ஃபர் வச்சு பண்ணது எல்லாமே. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. இங்கே போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிளாங்கெட்டு 960 ரூபா, ஜென் ஷால் 1000 ரூபா, ஃப்ளோர் மேட்டு, பிளைன் லேடிஸ் ஷால் வந்து 900 ருபீஸ் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஓகே, நாங்கள் வந்து சரி அதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருக்கிற மாதிரி ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி இங்கே வந்ததுக்காக ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வாங்கினோம். ஒரு ஃப்ளவர் வாஷ் நம்ம வீட்டு பாட்டில் வச்சிருக்கிறோம்ல, அதில் எல்லாம் உள்ள போட்டு வச்சுக்கலாம். கவர் அழகாக இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமல் மில்கோட காஃபி, அதுக்கப்புறம் குல்ஃபி ரெண்டும் நம்ம கைக்கு வந்தாச்சு. சுவாதி, டேஸ்ட் இட். சாப்பிடு ஒன்றும் பண்ணாது, எல்லாம் நம்ம மில்க்கு தான். ஃபர்ஸ்ட் குல்ஃபியை டேஸ்ட் பண்ணு. நீ குடிக்கிற காஃபியை ओलगदरा कॉफी कीला जी, एक और कप देना, ये टूटा हुआ लग रहा कप. சாப்பிட்டுமா ஆगे எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொஞ்சம் சக்கரை மட்டும். அடுத்த காஃபி குடி, நான் குடிச்சு பார்த்தேன். அதையும் குடிச்சு பாரு. एक कप देना, काली कप गिर रहा है. ஹாட் சாக்லேட் பவுடர் மேல தூவி இருக்காங்க. குடி குடி குடி, நல்லா தான் இருக்கு, குடி. இங்க வந்து நம்ம எருமை பால் குடிச்சு பழகணும். இப்போ ஒட்டக பால் எடுத்து என்ன நாங்க காப்பி குடிக்கிறோமோ இல்லையோ, அவங்க எல்லாம் ஒட்டக பாலுக்கு ஃபேன் போல வந்து இங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. थोड़ा चीनी मिल जाएगा क्या?
சீனி கம்பர் கொண்டா. வந்து ஒரு படத்துல வடிவேல் சார் வந்து அது நீ அந்த இது வச்சுக்கலாம். ஒட்டக பால்ல வந்து டீ போட்டு தர சொல்றாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒட்டக பால்ல டீ, காஃபி, குல்ஃபி அது மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 லிட்டர் ஒட்டகப்பால் வந்துட்டு 60 ரூபா. மாட்டுப்பால் ஒட்டகப்பால் எல்லாம் ஒரே விலை தான் போல. எருமை பால் ஒட்டகப்பால்லாம் ஒரே விலை தான் போல. 3200 ரூபா 1 லிட்டர் நெய். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.